தொலைக்காட்சியின் நகர்வளப்பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். தினந்தோறும் நமது நீலமலை தொலைக்காட்சி நேயர்களுக்காகவும் யூடியூபினுடைய ரசிகர் பெருமக்களுக்காகவும் ஒரு கேள்விதனை தினமும் கேட்டு ஒரு நிகழ்ச்சியை வழங்கி வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கும் உங்களது சிந்தனைக்கும் உங்களது பதிலுக்குமாக ஒரு செய்தியை நாம் நீலமலை தொலைக்காட்சியிலும் யூடியூபிலும் பதிவு செய்கிறோம். இது தேசிய கீதம், இந்திய நாட்டினுடைய தேசிய கீதம். ஆனால் அந்த தேசிய கீதத்தை வித்தியாசமான முறையில் உங்களுக்கு நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக வழங்குகிறோம். முதலில் லண்டன் பகுதியில் ஆங்கிலர்கள் இந்த தேசிய கீதத்தை இசைய வடிவமாக பல இசைக்கருவிகளை வைத்து எந்த அளவுக்கு அற்புதமான அந்த தேசிய கீதத்தை வாசிக்கிறார்கள் என்பதை பார்ப்போம், பார்த்து மகிழ்வோம். மொழியிலே இசையிலே இந்திய நாட்டினுடைய தேசிய கீதத்தை நாம் கேட்டோம். இப்போது அதே தேசிய கீதத்தை, அந்த தேசியத்தை தமிழ் மொழியிலே சுவை தரும் தமிழ் சொற்களிலே பாரதி சொன்னதை போல யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழியைப் போல் இனிதான ஒரு மொழி இப்பாரினில் எங்கும் காணோம் என்று பாடினான் பாட்டுக்கோர் புலவன் பாரதி. அந்த பாரதி சொன்ன நமது தமிழிலே இந்த தேசிய கீதம், அதையும் கொஞ்சம் கேட்போமே. நம்ம இப்போ நேஷனல் ஆந்தம் தமிழ்ல பாட போறோம், சரியா? இனங்களும் மொழிகளும் ஆயிரம் இருந்தும் மனங்களில் பாரத தாயே, வடக்கே விரிந்த தேசாமி வானம் தெற்கில் குமரியில் ஒளிக்கும், இனமத வேற்றுமை உடையில் இருந்தும் இதயத்தில் ஒற்றுமை பொங்கும், உலகினில் திசையடைந்தும் இறுதியில் இந்தியனாவே, உறுதியில் மூவண்ணம் தானே, நிறமோ மொழியோ எதுவாயிருந்தோ நிரந்தரம் பாரத தாயே, வாழ்க 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 என்றென்றும் நீ வாழ்க. நீங்க பாடுங்க. இனங்களும் மொழிகளும் ஆயிரம் இருந்தும் மனங்களில் பாரத தாயே, வடக்கே விரிந்த தேசாமி வானம் தெற்கில் குமரியில் ஒளிக்கும். இப்படிப்பட்ட தேசிய கீத பாடலை எழுதிய கவிஞர் யார்? உங்களுக்கெல்லாம் தெரிந்ததுதான். இருந்தாலும் உங்களுடைய பதிலை கேட்பதற்காகத்தான் இது. இந்த பாடலை எழுதிய கவிஞர் யார்? இந்த பாடல் எப்போது தேசிய கீதமாக அங்கீகரிக்கப்பட்டது? எந்த ஆண்டு
எந்த தேதி என்பது கூட வேண்டாம், எந்த ஆண்டு என்பதை சொன்னால் அவர்களுக்கு நீலமலை தொலைக்காட்சி பாராட்டையும் தெரிவிக்கிறது, சிறு அன்பளிப்பையும் வழங்குகிறது. உங்கள் கருத்தை, உங்கள் பதிலை நீலமலை தொலைக்காட்சியும் நீலமலை தொலைக்காட்சி யூடியூபும் ஆவலோடு எதிர்பார்க்கிறது. உங்களது கருத்தை சொல்லுங்கள். கருத்தென்று சொன்னால் பிறர் புரியாமல் இருக்கிறார்கள், என்ன செய்வது தமிழ்நாட்டில்? கமெண்ட், இதை பற்றி உங்களுடைய கமெண்டையும் கருத்தையும் தெரிவிங்கள் என்று தெரிவித்து நகர்வள பகுதியில் உங்களிடத்தில் வணக்கம் சொல்லி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்